ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். மகளிர் உரிமை தொகை இருக்கு பாருங்க, அது இந்த மாசம் நமக்கு 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குது. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் ஆரம்பத்துல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதை இப்ப தமிழக அரசு செஞ்சிருக்காங்க. 1,31,00,000 மக்களுக்கு இந்த பணம் வந்திருக்கு. எனக்கு நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்துருச்சு. நம்மளால நேற்று வீடியோ போட முடியலைங்கிறதுனால நம்ம இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஆப்ல போய் இப்ப போடுறோம். நீங்க யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்ப 5000 ரூபாய் வந்திருக்கும். இந்த 5000 ரூபாய் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொங்கலுக்கு கூட நமக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதனால நமக்கு தெரியும் 3000 ரூபாங்கிறது அது தனி. அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்பெஷலா கொடுக்குற அமௌண்ட். இது பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்கு உண்டான காசு. இந்த மாசம், அடுத்த மாசம், அடுத்த மாசம் எவ்வளவு வரும்? 1000 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாய் வரும். அது போக 2000 ரூபாய் கோடை விடுமுறை காசுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா எலெக்ஷன் வருதுங்கிறதுனால கடைசி நேரத்துல ஏதாவது செய்யும் போது அது ரொம்ப ஞாபகமா இருக்கும், ஓட்டா மாறுங்கிறதுக்காக கொடுக்கறதுதான். அதனால பார்க்கும்போது நமக்கு 5000 ரூபாய் பாத்தீங்கன்னா இப்ப போடப்பட்டிருக்கு. கையோட இன்னொரு அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் சொல்லும் போது, நான் எலெக்ஷனுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டா 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப யாரெல்லாம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குறோமோ அவங்க எல்லாருக்குமே எலெக்ஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய மாதங்கள்ல 2000 ரூபாய் வரும். அதுவும் முதல் மாசத்துல இருந்தே வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு போன தடவை எலெக்ஷன் முடிஞ்சாலும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சுதான் இந்த ஸ்கீமவே ஆரம்பிச்சாங்க, மகளிர் உரிமை தொகை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால கொடுத்துட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் முடிச்சுமே கொடுப்பேன்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிச்சு நம்ம பாத்துக்கலாம். ஆனா அது 2000 ரூபாய் இப்ப அறிவிச்சிருக்காங்க. இப்ப வருஷத்துக்கு 12000 ரூபாய் நமக்கு வந்துட்டு இருக்கு, 1000 இப்ப 2000 ரூபாய் கொடுத்தா என்ன வரும்? 24,000 ரூபாய் வர்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எலெக்ஷனுக்கு பின்னாடிதான். ஆனா அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனையுமே இப்ப ஒட்டுக்கா போட்டாங்க. ஒரு 3 மாசம் இருக்கா, இன்னும் எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இருக்கு. அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இப்பவே போட்டு போனஸா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து அது ஒரு கோடை பணம், கோடை விடுமுறைக்காக நீங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. இன்னும் நமக்கு கோடை விடுமுறை எல்லாம் வரல, பனியே கொளுத்திட்டு இருக்கு. இனிமேல் தான் நமக்கு கோடை விடுமுறையை ஆரம்பிக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி சமயத்துலதான் கோடை விடுமுறை. அதனால எல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப கொடுத்துருக்காங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வர்றது உண்மையா இருந்தா அவங்களுக்கு எல்லாமே 5000 ரூபாய் வரும். எனக்கு இதுவரையும் மாசம் 1000 ரூபாய் வரலைன்னா உங்களுக்கு வந்திருக்காது. ஏன் எனக்கு வரலன்னு கேட்க கூடாது. ஏன்னா இது மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு தான் இது வருது. அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல செக் பண்ணிக்கலாம். நீங்க எடுத்து என்ன பண்ணலாம், இப்பவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. இது உங்களுடைய பணம் தான். யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் முன்னாடியே வந்துச்சு, அதாவது நேத்தே வந்திருக்கும் சிலருக்கெல்லாம், சிலர் பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எப்பயுமே மெசேஜ் பாக்குற பழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இல்ல. எனக்கே பாத்தீங்கன்னா மெசேஜ் பாக்குற பழக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது. மெசேஜ்ல யாரும் எங்களுக்கு எல்லாம் அனுப்புறது கிடையாது. வர்றது எல்லாமே பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் தான் வந்துட்டு இருக்கோம். ஏதாவது நம்ம மீசோல இருந்திருப்போம், அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் தான் வந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு எதர்ச்சியா இந்த செய்தி வந்துச்சு. செய்தியை பார்த்துட்டு தான் நான் பாக்குறேன் 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்ல போட்டு நம்ம என்ன பண்றோம், மிஸ்டு கால் கொடுத்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்ட்டு. பார்த்துட்டுனாலதான் உங்களுக்கு சொல்றோம். நீங்க முன்னாடியே கவனிச்சிருந்தீங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இல்ல இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச்.